கண்ணாடி புத்தம் புதிதாய் முகம் பார்க்க லட்சுமி வந்தாச்சு, லட்சுமி வந்தாச்சு. சொந்தமெல்லாம் தோரணமா மேளம் கொட்டி வரவேற்க லட்சுமி வந்தாச்சு, லட்சுமி வந்தாச்சு. அழகிய ஊஞ்சலாய் ஆடவே பாசத்தை பாடலாய் பாடவே குதூகலம் வீட்டில் பொங்கியோடவே குட்டி குட்டி கவிதைகள் ஒன்று கூடவே லட்சுமி வந்தாச்சு, லட்சுமி வந்தாச்சு, லட்சுமி வந்தாச்சு. டாக்டருக்கு படிக்கணும்னா இன்னும் அதிகமான மார்க் வாங்கணும். நான் உனக்கு காப்பி அடிக்க பேப்பர் கொடுத்ததே, நான் டாக்டருக்கு படிக்க நீ ஹெல்ப் பண்ணுவான் தான். உனக்கு மெடிக்கல் காலேஜ்ல சீட் கிடைச்சாதானே என்னையும் சந்தோஷமா படிக்க வைப்ப. அண்ணாமலை, நீ இனிமே இங்க இருந்தே படிக்கலாம். ரொம்ப நன்றிங்கம்மா. ஏய், இன்னொன்னு நான் ஆசைப்பட்ட மாதிரியே அண்ணாமலை எங்க வீட்டுல தங்கி படிக்க சம்மதிச்சாங்க. இனிமே தினமும் காலையில எழுந்த உடனே அவன் முகத்துல முழிக்கலாம், ஜாலியா பேசலாம், அவன் கூட பழகலாம். அம்மா, இன்னைக்கு என்னமா சமையல்? பருத்தி கொட்டை, புண்ணாக்கு, தவுடு எல்லாத்தையும் கரைச்சு வச்சிருக்கேன். ஆளுக்கு ஒரு கிளாஸ் குடிச்சிருக்கேன். அம்மா, ஏமா கோச்சிக்கிறீங்க? அப்பா, எனக்கு ஒரு டவுட். உங்களுக்கு கல்யாணம் ஆகும்போது என்னப்பா வயசு? அப்ப என்ன, எனக்கு வயசு 19 இருக்கும். அம்மா, உங்களுக்கு? எங்க என்ன வயசு இருக்கும் எனக்கு? உங்க அம்மாவுக்கு வயசு அப்ப 13. 19, 13, 32. ஆனா உனக்கு என்ன வயசு? என்ன, ஒரு 30 வயசு இருக்குடா. இல்ல, இந்த வயசுல கல்யாணம் பண்ணிக்கிட்டு 5 பேரை பெத்தெடுத்து உன்னை தருதலையா பெற்றிருக்காங்க. உன்னால என்னென்ன பிரயோஜனம்? என்னால என்ன பிரயோஜனமா? நான் கயிறு ஃபேக்டரியை பாத்துக்கிறேன், பேங்க் வேலையும் பாத்துக்கிறேன், தென்னந்தோப்பையும் பாத்துக்கிறேன். ஆமா, என்னால என்ன பிரயோஜனம் கேக்குற? ஆமாண்ணே, உன் தோலை உரிச்சுதான் அப்பா கயிறு ஃபேக்டரியில கயிறு திரிச்சிட்டு இருக்காரு. நீ வேற சும்மா இருன. காலகாலத்துல இவனுக்கு கல்யாணம் ஆகியிருந்தா இந்நேரத்துக்கு புள்ள குட்டிங்களோட சந்தோஷமா இருந்திருப்போம். இவனுக்கு தான் எந்த பொண்ணை பார்த்தாலும் பிடிக்கல பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்கான். அம்மா, எனக்கு ஏத்த பொண்ணு கிடைக்கலமா. சும்மா இருக்குமா, அண்ணனுக்கு பிடிக்கலன்னு சொல்லாதீங்க. பார்த்த பொண்ணுங்களுக்கு எல்லாம் அண்ணனை பிடிக்கல. அப்படியாடா? டேய், என் அழகுக்கு என்னடா குறைச்சல்? அம்மா மாதிரி ஒரு அழகான பொண்ணு கிடைச்சா மாட்டேன் நான் சொல்ல போறேன். நீங்க இப்படியே வெயிட் பண்ணிட்டு பிளேயர் மாதிரி இருங்க. என் கதையை யோசிச்சு பாத்தீங்களா? நீங்க கல்யாணம் பண்ணணும், அந்த அண்ணன் கல்யாணம் பண்ணணும், அப்புறம் இந்த அண்ணன் கல்யாணம் பண்ணணும், அதுக்கப்புறம் நான். இதெல்லாம் நடக்கிற காரியமா? ஏன் தங்கவேலு, நீ ஏதாவது காதல் கதல் பண்றியா? ஊருக்குள்ள அப்படி எல்லாம் சொல்றாங்க. நான் நிறைய பேர் சேர்த்து வச்சிருக்கேன்டா. அப்படி இருந்தா சொல்லுப்பா. அந்த கட்ராவில எனக்கு பிடிக்காதுப்பா. அதெல்லாம் இல்ல அப்பா, அதெல்லாம் அண்ணனுக்கு வராது. அண்ணா, உன் ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுதுண்ணே. தம்பிடா. அம்மா, என்னடா? தங்கவேல் அண்ணனுக்கு லவ் பண்ண தெரியாது, பாக்குற பொண்ணும் செட்டே ஆகாது. இனிமே இந்த வீட்ல அண்ணனுக்கு கல்யாணங்கிற டென்ஷனே வேண்டாம். அதுக்கு நான் ஒரு யோசனை வச்சிருக்கேன். ஏண்டா, என்னடா? ஒண்ணும் இல்ல, அண்ணனுக்கு இனிமே கல்யாணமே வேண்டாம். நான் ரெடியா இருக்கேன். எனக்கு ஒரு பொண்ணை பாருங்க. உனக்கு என்னடா அவசரம்? ஏய், சும்மா சொல்லக்கூடாதுடா. உன் கூட பிறந்த அண்ணன் மேலதான் உனக்கு எவ்வளவோ பாசம். சொல்றா. அப்பா, அண்ணனோட கல்யாணத்தை அன்னைக்கு எனக்கும் ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருங்கப்பா. ஓ, 2 கல்யாணத்தை ஒரே மேடையில ஒரே செலவுல முடிஞ்சிடும்ல? சக்திவேலு, அப்பா, இவங்க எல்லாரும் போட்டி போட்டுக்கிட்டு பேசிட்டு இருக்காங்க. நீ உன் கல்யாணத்தை பத்தி சொல்லண்டா. அப்பா, நடுவுல லவ்னு சொன்னீங்கல்ல, அத நான் நிறைவேற்றிடுறேன். நான் சிட்டிக்கு போறேன்ல, லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறேன். செஞ்சாலும் செய்வேன். டேய், நிறுத்துங்கடா. முதல்ல என் செல்லம் தங்கம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் உங்களுக்கு எல்லாம் கல்யாணத்தை பத்தியே பேசுவேன். அப்படி போடுங்கம்மா. சரியா சொன்னீங்க.
தங்கம் என்னம்மா? இப்படி வா கண்ணு. இருமா, அண்ணாமலை மேல படிச்சிட்டு இருக்கான். அவனுக்கு இந்த பாலை கொடுத்துட்டு வரேன். வாடி செல்லம். அந்த பையன் தான் எப்ப பார்த்தாலும் படிச்சுக்கிட்டே இருக்கான். அதே கிளாஸ்ல தானே நீயும் படிக்கிற. ஒரு நாள் கூட நீ புஸ்தகத்தை தொட்டு நான் பார்த்ததே இல்ல. எப்ப பாரு அவனுக்கு பால் கொண்டு போய் கொடுக்கறேன்னு, சாப்பாடு கொண்டு போய் கொடுக்கறேன்னு மேலையும் கீழே நடந்துகிட்டே இருக்க. அம்மா, ஊராம் புள்ளைய ஊட்டி வளர்த்தா தான் புள்ள தானா வளரும்னு சொல்லுவாங்க. தங்கம், அந்த பழமொழி எனக்கும் தெரியும். அதுக்கும் இதுக்கும் என்னம்மா சம்பந்தம்? அம்மா, அண்ணாமலை நல்லா படிச்சா நான் படிச்சு பாஸ் ஆன மாதிரி. அதுக்காகத்தான் நான் அவனை இப்படி கவனிக்கிறேன். என்னடி தங்கம் சொல்ற? அவன் பேரு தவசி அண்ணாமலை, என் பேரு தங்கமயிலு. பரீட்சை எழுதும் போது எனக்கு முன்னால வரிசையில தான் உட்கார்ந்திருப்பான். அவன் படிச்சு எழுதி பாஸ் பண்ணா அத பார்த்து நான் காப்பி அடிச்சு ஈஸியா பாஸ் பண்ணிடலாம். எப்படிமா என் ஐடியா? காப்பி அடிக்க போறியா? காப்பி அடிக்கிறது தப்பு இல்லையா? அம்மா, தப்ப தப்பா செஞ்சாதான் அது தப்பு. அந்த தப்ப கரெக்டா செஞ்சுட்டா அது தப்பே இல்ல. புரிஞ்சுதா? நமக்கெல்லாம் புரியாத விஷயத்த உன் பொண்ணு நமக்கு சொல்லி தரா இல்லையம்மா? உன் பொண்ணு நல்ல லட்சணமா தான் வளர்த்து வச்சிருக்கிற. நான் ஊருக்கு நாட்டாம என் பொண்ணு பரீட்சையில காப்பி அடிக்கிறா. இத பாருங்க, காப்பி அடிக்கிறது ஒண்ணும் பெரிய தப்பு இல்ல. நீ அழகா காப்பி அடிச்சு. அப்பா, தங்கத்தை திட்டாதீங்கப்பா. இப்போ கார் ஓட்ட தெரியலன்னா என்ன பண்றோம்? டிரைவர் வச்சுக்கிறது இல்லையா? அதே மாதிரிதான் படிக்க சோம்பேறித்தனம் பட்டுக்கிட்டு தங்கம் சப்ஸ்டிடியூட் வச்சிருக்கா, அவ்வளவுதான். அதத்தான் நம்ம தங்கம் பண்ணிருக்கா. என்ன தங்கம்? கரெக்ட்டா சொன்னீங்க அண்ணா. நான் வரேன். அண்ணாமலைய விரும்புற விஷயத்த சொல்றதுக்காக மனசுல தைரியத்தை வர வச்சுக்கிட்டு அவனை சந்திக்க நான் மாடிக்கு போனேன். அண்ணாமலை, படிச்சு களைச்சு போயிருப்ப. இந்த பாலை குடிச்சிட்டு படி. நீ அங்க வச்சிட்டு போ தங்கம், நான் அப்புறம் குடிச்சுக்கிறேன். நீ போ தங்கம், நான் அப்புறமா குடிச்சுக்கிறேன். நீ போ. நீ இன்னும் போகலையா? போ தங்கம், சொன்னா கேளு. சொன்னா கேளு தங்கம், போ தங்கம். இருடா, ஏன்டா என்ன போன்னு சொல்ற? கொஞ்ச நேரம் இங்கே இருக்கேன்டா. உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்குடா. என்ன பார்க்கணுமா? என்ன பேசுற தங்கம்? நீ கிளம்பு தங்கம், நீ போ. என்னடா என்ன போன்னு துரத்துற? உன்னை எனக்கு பிடிச்சிருக்குடா. உன்னை எப்பவுமே பக்கத்துல இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. ஐயோ, இப்படி எல்லாம் பேசாத தங்கம், அப்புறம் எல்லாம் தப்பாயிடும். நீ படிக்க கூப்பிட்டதுனால தான் நான் இங்க வந்து படிச்சுக்கிட்டு இருக்கேன். நீ ஏதோ பேசிட்டு இருக்க, இதெல்லாம் தப்பு தங்கம். போடா. என்னடா தப்பு? நான் உன்னை இங்க படிக்க கூப்பிட்டதே என் மனசுல உள்ளத சொல்லத்தான். அந்த மாதிரி எண்ணத்துல எல்லாம் நான் இங்க வரல. என்னோட ஆசையும் கனவும் நான் டாக்டர் ஆகணுங்கிறது தான். உங்க குடும்பத்துல இருக்கவங்க எல்லாம் நீ சொன்னதுக்காக தான் என்னை இங்க படிக்கிறதுக்கே சம்மதிச்சாங்க. அவங்க நம்பிக்கையை கெடுத்துட கூடாது. இந்த மாதிரி எண்ணத்தெல்லாம் மாத்திக்கோ தங்கம், இல்லன்னா நீ ஏமாந்துருவ. முதல்ல நீ கிளம்பு தங்கம். இருடா. டேய் அண்ணாமலை, நான் இன்னும் கொஞ்ச நாள்ல பெரியவளாயிடுவேன். முன்ன பின்ன தெரியாத எவனோ ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிறத விட நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் தங்கம், நீ போ. இங்க இருந்து முதல்ல கிளம்பு. நான் படிக்கணும் தங்கம். நீ ஏதோ பேசிட்டு இருக்கேங்கிறது, கிளம்பு தங்கம். டேய், ஏன்டா போய் சொல்ற? நீ இது எல்லாத்தையும் படிச்சிருப்பேன்னு எனக்கு தெரியும். இது பாரு அண்ணாமலை, நான் உன்னை மறக்க மாட்டேன். நீயும் என்ன மறக்க கூடாது. தங்கம், நான் இந்த வயசுல படிக்கணும் தங்கம். இந்த காதல் இதெல்லாம் வேணாம். வேற எந்த நினைப்பும் இருக்க கூடாது. நீ கிளம்பு தங்கம், கிளம்பு. டேய்,
இருடா. இந்த வயசுல காதலிக்காம எப்படா காதலிக்கிறது? நான் நல்ல மார்க் வாங்கி டாக்டர் ஆகணும்னு நினைக்கிறேன். நீ டாக்டர் ஆனதுக்கு அப்புறம் உனக்கு என்னையே பரிசா கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஐ லவ் யூ அண்ணாமலை. அவன்கிட்ட என் லவ் எப்படி சொன்னேன்னு எனக்கே தெரியல. நான் அண்ணாமலையோட சந்தோஷமா பேசிட்டு வந்துட்டு இருந்தேன். அப்போ எதிர்பாராத விதமா அந்த சம்பவம் நடந்துச்சு. என்னடா வேலை பண்ணிருக்க? நீ படிக்கிற லட்சணமா? படிக்கிற பொண்ணு மனசை ஏன்டா மாத்துற? தங்கச்சி மனசை ஏன் மாத்துற? என்னடா நினைச்சிருக்க? சும்மா விடக்கூடாது. தங்கச்சி கூட சேர்ந்துட்டு என்ன காரியம் பண்ணிருக்க? அவனை சும்மா விட மாட்டேன். அவன் பண்ண காரியத்துக்கு அவனை கண்டதுமா வெடி போட்டுறேன். அவன் பண்ண காரியம் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்களே அவனை வெட்டி போட்டுருவீங்க. பாருங்க பாருங்க பாருங்க, இந்த கன்றாவிய பாருங்க. அந்த போட்டோ ஸ்டுடியோக்கு போனப்பதான் இந்த கன்றாவிய பார்த்து தொலைச்சேன். சரி சரி சரி, அப்புறம் பார்க்கலாம். தங்கச்சி முதல்ல உள்ள கூட்டிட்டு போமா. தங்கச்சி கூட்டிட்டு போடா. ஆமா போங்கம்மா போங்க. அறிவு இருக்காடா உனக்கு? சின்ன பொண்ணு அவ முன்னாடி இப்படி மிருகத்தனமா நடந்துக்கிற. என்னவா பேசுறீங்க? அவன் பண்ண தப்புக்கு அவனை வெட்டி போட்டுக்கணும். வாயை மூடுடா. அவனை அடிச்சா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடுமா? அடிச்சா தப்பா பயம் வரும். அப்பதான் தங்கச்சி பக்கம் அவன் தலை வச்சு படுக்க மாட்டான். தப்புடா தப்பு. நீ பேசுறது எல்லாமே தப்பு. அவனே தப்பு பண்ணிருக்கட்டும். நீ என்ன பண்ணிருக்கணும்? நேரா அப்பா கிட்ட சொல்லிருக்கணும், இல்ல என்கிட்ட சொல்லிருக்கணும். உன் முன் கோபத்தால ஏன்டா இப்படி பண்ற?
நீ அவனை அடிச்சதுல பொண்ணு கிடக்க ஒன்னு ஆயிருந்தா நீ எங்க போய் நின்னு இருப்ப? இந்த குடும்பமான என்ன ஆயிருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாத்தியா? அதுக்காக என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க சொல்றீங்களா? வேடிக்கை பார்க்க சொல்லல, உன் கோவத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்திக்க சொல்றேன். ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்க. இந்த வயசு தப்பு பண்ற வயசு. ஒண்ணு செய்ய வேண்டாம்னு சொன்னா அததான் திரும்ப திரும்ப செய்வாங்க. இதம்மா பதமா நாம தான் எடுத்து சொல்லணும். தங்கம் புரிஞ்சுக்கிட்டு இருப்பாடா. நீ இப்படி எல்லாம் நடந்து அவளை நோவு அடிச்சிட்டடா. அம்மா, அப்ப ஏன் மேலதான் தப்புன்னு சொல்றீங்களா? சொல்லுங்க, நான் பண்ணதான் தப்பா? தப்புதான். இத பாரு, தயவு செஞ்சு இனிமே என் தங்க விஷயத்துல நீ தலையிடாத. இல்லம்மா, நான் வந்து நீ போ. போகிறல்ல. நான் ஏதாவது தப்பா பேசிட்டேனா? இல்லம்மா, ஒரு தாயா ஒரு பொண்ணு மேல நீ வச்சிருக்கிற அளவு கடந்த பாசத்துல என்ன பேசணுமோ அதைத்தான் பேசியிருக்கேன். அதே சமயத்துல அவன் ஒரு அண்ணனா தங்கச்சி மேல அளவு கடந்த பாசம் வச்சிருந்ததுனால அவன் என்ன செய்யணுமோ அதை செஞ்சான். 2 பேர் பக்கமும் தப்பு இல்லம்மா. ஆனா இனிமே எந்த தப்பும் நடக்காம நாங்க எல்லாருமா சேர்ந்து தங்கத்தை நல்லபடியா பாத்துக்குவோம்மா. ஒண்ணு ஆகாது, கவலைப்படாதம்மா. எல்லாம் நல்லபடியா நடக்கும். நீ ஒண்ணு கவலைப்படாதம்மா. லட்சுமி, நீ என்ன தேடினாலும் இதுக்கு மேல அதுல எதுவுமே இருக்காதம்மா. உட்காருமா. இந்த டைரியில சக்திவேல் அண்ணாமலை அடிச்சது அதை பார்த்துட்டு சோடு போட்டுக்கு போன தங்கத்தை சக்திவேல் தடுத்த வரைக்கும் தான் மாமா இருக்கு. அதுக்கப்புறம் எதுவுமே இல்ல. வேற எதுலயாவது எழுதி வச்சிருக்காளா? அதுக்கப்புறம் எதுவும் எழுதியிருக்க மாட்டான். என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்றேன். இங்க வா. இந்த நேரத்துல என்ன எதுக்கு இங்க வர சொன்ன? அண்ணாமலை, நம்ம 2 பேரும் வீட்டை விட்டு ஓடிடுவோமா? என்ன பேச்சு பேசுற? இன்னும் நம்ம படிச்சே முடிக்கல. அதுக்குள்ள காதல் கல்யாணம்னு ரொம்ப வேகமா போயிட்டு இருக்க. இதனால நம்ம வாழ்க்கை தான் வீணா போகும். இங்க பாரு அண்ணாமலை, நீ இல்லைன்னா தான் என்னோட வாழ்க்கை வீணா போயிடும். என் வீட்டுல நம்மள பிரிச்சிருவாங்க. எனக்கு பயமா இருக்கு. எனக்கு நீ வேணும் அண்ணாமலை. தங்கம், இப்படி எல்லாம் நடக்கும் நான் ஏற்கனவே சொன்னேன். நீ தான் தேவையில்லாம உன் மனசுல ஆசையெல்லாம் வளர்த்துக்கிட்ட. இப்ப பாரு, என்ன பார்க்காம நீ கஷ்டப்படுற. நான் உன்னை பார்க்காம கஷ்டப்படுறேன்னு உனக்கு தெரியுது இல்ல? அப்ப வா, இப்பவே வீட்டை விட்டு ஓடிடுவோம். வா போலாம். தங்கம் நில்லு. அறிவு இருக்கா உனக்கு? உன் வீட்டுல இருக்க எல்லாரும் உன் மேல பாசமா இருக்காங்க. இங்க பாரு, நம்ம படிப்பு முடிஞ்சதும் இத பத்தி பேசிக்கலாம்.
முதல்ல நீ வீட்டுக்கு போ, நான் கிளம்புறேன்.